வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது கோதுமை மாவு புட்டு பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கோதுமை மாவை ஒரு தாய்ச்சியில் கொட்டி வறுக்க போகிறோம். வறுக்கும் போது சிம்மில் தான் இருக்கணும், லைட்டாக வறுத்தா போதும். நம்ம இதுக்கு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். நம்ம லைட்டாக வறுக்கிறோம், சிம்மில் வச்சு வறுக்கிறோம். கை விடாமல் வறுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். நல்ல வாசம் வரும். இது கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. 5 நிமிஷம் கை விடாமல் வறுக்கணும். நல்லா வாசம் வரும். அதுதான் பதம். நம்ம அப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் அரிசி மாவு மாதிரி திரி திரியாக இருக்கும். அதுதான். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த வறுத்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறோம். நம்ம புட்டு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையானதை மட்டும் ஊற்றி பிசைஞ்சால் போதும். இந்த கோதுமை மாவில் நம்ம கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கிறோம். தூளுப்பு போட்டுட்டு அப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். இப்போ நம்ம அந்த மாவில் கோதுமை மாவில் நம்ம சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டுறோம். கை பொறுக்கிற சூடாக இருந்தால் நம்ம கை வச்சு பிசையலாம். இது நல்லா நம்ம தண்ணி கை பொறுக்காதவங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதை நல்லா கிளறி விடுங்க. இது இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது இந்த அளவுக்கு போதும். அதாவது இப்படி நம்ம இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி உதுத்து விட்டா உதிரணும். இதுதான் பதம். இதை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டில் வச்சு ஆவியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இந்த புட்டுக்கு தேவையான ஏலக்காவை வறுத்துட்டு, ஏலக்காய் கூட நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வறுத்துட்டு புட்டில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை நம்ம அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். பார்த்தா இந்த பதம், அதாவது கையில் ஒட்டாமல் இருக்கணும். நல்லா நம்ம இப்படி கையில் பிடிச்சி இப்படி திருவணும்னா அது உருண்டையாக வர மாதிரி இருக்கணும். இதுதான் பதம். கரெக்டாக 10 நிமிஷம். அப்போ எடுத்து இப்போ அதை நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஏலக்காவை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த புட்டுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காவை திருவி வச்சுருக்கோம். அதாவது 1/4 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக திருவிருக்கோம். நமக்கு வேணும்னா நிறைய எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை 3ஐயும் ஒன்றா கொட்டி கிண்ட போகிறோம். அப்போயே உப்பும் செக் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணாங்கிறவங்க நம்ம வெல்லத்தை கூட இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பனை வெல்லம் இந்த மாதிரி சத்தான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே சத்தான பொருள் தான். கோதுமை மாவு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறமா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு ரெடி. இதை டக்குன்னு பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.